ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தலையெழுத்தை மாற்றும் பெரியோர்கள் ஆசீர்வாதம். முற்காலத்தில் வயதில் பெரியவர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்கள் காலில் விழுந்து வணங்குவது மரபாக கடைபிடிக்கப்பட்டது. தற்போது அது மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் வாங்குவதற்கான காரணம் புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளது. அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், அனுமன், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமன், மார்க்கண்டேயன் ஆகியோர் சப்த சிரஞ்சீவிகள். மரணமில்லா பெருவாழ்வு எய்தியிருக்கும் இவர்களின் பூதவுடல் நம் கண்ணில் படவில்லை என்றாலும் இன்னும் இந்த பூமியில் உலவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சிரஞ்சீவிகளில் ஒருவர் மார்க்கண்டேயர். 16 வயதில் மரணம் என்ற வரத்தை வாங்கி வந்த இவரை காப்பாற்ற வேண்டி சிவபெருமானே காலனை காலால் உதைத்து மார்க்கண்டேயனை காத்தருளியது அநேகருக்கும் தெரிந்திருக்கும். மார்க்கண்டேயனுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று? மார்க்கண்டேயனுக்கு 16 வயதில் மரணம் சம்பவிக்கும் என்றும் அவனுக்கு அல்பாயுசுதான் என்றும் அவர் தந்தையான மிருகண்ட முனிவருக்கு தெரியும். ஆகையால் மகனை காக்க விரும்பிய தந்தை மகனுக்கு உபநயனம் செய்வித்த போது பெரியோர்கள் எவரானாலும் அவர்களை கண்டவுடன் தயங்காது காலில் விழுந்து ஆசிகளை பெற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தார். மார்க்கண்டேயனும் அதை கடைபிடித்து வந்தான். ஒரு சமயம் அத்ரி, வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், ஜமதக்னி ஆகிய சப்த ரிஷிகள் மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அவர்களின் பாதங்களில் மார்க்கண்டேயன் பணிந்தான். அப்போது அவர்கள் தீர்காயுஷ்மான் பவ என்று வாழ்த்தினார்கள். அதாவது தீர்க்க ஆயுடன் வாழ்க என்றார்கள். பிறகுதான் அவர்களுக்கு புரிந்தது அவனுக்கு 16 வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று. ஆனால் அனுதினமும் சத்தியத்தையே பேசும் சப்த ரிஷிகளின் வாக்கு பொய்க்காது அல்லவா? இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் சொல்வதற்காக செல்கிறார்கள். மார்க்கண்டேயனும் அவர்களுடன் சென்றானாம். சத்தியலோகம் சென்றவன் பிரம்மாவின் காலிலும் விழுந்து ஆசி பெற்றானாம். விதியை எழுதிய அவரும் அவனை தீர்காயுஷ்மான் பவ என்று வாழ்த்திவிட்டார். இப்படி பல பெரியவர்கள் அவனுக்கு ஆசி வழங்க அவை அனைத்தும் சேர்ந்து அவனது தலையெழுத்தையே மாற்றிவிடுகிறது. பெரியவர்களின் ஆசியை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமையல்லவா? ஆகவே சிவபெருமானே தோன்றி மார்க்கண்டேயனை காத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் என்றும் 16 வயது சிரஞ்சீவியாக வாழ வரமும் தருகிறார். பெரியோர்கள் காலில் விழுந்து வணங்குவது நமது பாரம்பரியங்களில் ஒன்று. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மினும் பெரியோர்களை கண்டால் தவறாது காலில் விழுந்து வணங்குவார். எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்கள் பாதம் பணிந்து வணங்கி அவர்களது ஆசியை பெற வேண்டும். அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல, உங்களது தலை எழுத்தையே மாற்றிவிடும்.